வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபின்னா மசாலா வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை வச்சு நிறைய பேர் பொரியல் பண்ணியிருப்பீங்க, கூட்டு பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை எங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது மசாலா வேர்க்கடலை ஒரு பாக்கெட் வாங்கி அப்படியே ஒன்றுனா வாயில் போட்டு சாப்பிட்டு போவோம். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், அதிகபட்சம் 5 நிமிஷம் டைம் இருந்தால் போதும், நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். இந்த வேர்க்கடலை எங்கள் கடையில் வாங்கும்போது பர்டிகுலர் எப்படி இருக்கணுங்கன்னா இந்த காஞ்ச வேர்க்கடலை இருக்கணும். பச்சை வேர்க்கலையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் பச்சை வேர்க்கலை வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி நீங்கள் உடனே சாப்பிட்றனா ட்ரை பண்ணி பார்த்தலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் டப்பாவில் போட்டு வைக்கலன்னா அப்போ அந்த டைமில் வேர்க்கடலையோட குவாலிட்டி மாறும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், காஞ்ச வேர்க்கலை யூஸ் பண்ணுற நேரத்தில் இந்த மசாலா வேர்க்கலை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? பீனட் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 பவுல், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 10 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வேர்க்கடலை மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இந்த வேர்க்கடலை மசாலா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா காஞ்ச வேர்க்கடலை, அதாவது ட்ரை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணுறோம். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித் ஸ்கின்னோட யூஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் தேவையான பவுடர் மசாலா எல்லாத்தையும் 1 by 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் போடுறோம். பர்டிகுலராக நான் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் நல்லா கலர் கொடுக்கும். இதுவே கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் பவுடர் போடுவாங்க. கலர் பவுடர் போட்டு பண்ணுற ரெசிபி வேண்டாம். இதுக்கு பிறகு தேவையான உப்பு, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் இடித்த பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனை வரும், கமகமன்னு வரும். அதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி இடித்த பூண்டு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சோம்பு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு, இந்த 3மே நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெருங்காயம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு ரெசிபிக்காக இருந்தாலும் பெருங்காயம் கம்பல்சரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், வேர்க்கடலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு பூண்டு அதிகமாக தேவைப்பட்டால் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பூண்டு போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி மசாலா வேர்க்கடலைக்கு கார்லிக் அதிகமாக இருந்தால் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பைண்டிங் ஏஜென்ட் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மசாலா அந்த வேர்க்கடலையோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இதுக்கு பிறகு இந்த இடத்துல நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சொல்லியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா கடலை மாவு உங்களுக்கு அந்த பைண்டிங் ஏஜென்ட் ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அரிசி மாவு நல்லா முறுமுறுன்னு வரதுக்காக யூஸ் பண்ணுறோம். அரிசி மாவு அதிகமாக போட்டால் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு 3 டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன். இதை போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணும்போது அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவு, அரிசி மாவு, வேர்க்கடலையோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு அடுத்தது ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துல எண்ணெய் கடை கரெக்டான சூடில் இருக்குது. இந்த மாதிரி வேர்க்கடலை மசாலா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கலர் மாறிடும். சாப்பிடும் போது வேர்க்கடலை கசப்பு தன்மை கொடுக்கும். கசப்பு இல்லை, ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கணும். சரிங்களா? இப்போது 1 by 1 நீங்கள் போடுறீங்க. போடும்போது கையில், அதாவது உங்கள் விரல் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் விரலை நல்லா க்ரஷ் பண்ணி போடணும். அப்போ தான் தனித்தனியாக உதிரியாக வரும். இந்த மாதிரி வர்றதுக்காக தான் க்ரஷ் பண்ணி போடணும்னு சொல்ல வரேன். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான மசாலா வேர்க்கடலை. இந்த மாதிரி மசாலா வேர்க்கடலை நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ பொட்டலத்தில் வாங்கி, அதாவது சின்ன பிளாஸ்டிக் கவரில் இல்லை பேப்பரில் முடிச்சு தருவாங்கள்ல, இந்த மாதிரி மசாலா வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே போவோம். இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபி நம்ம வீட்டிலே பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி ரெடியாகிறதுக்கு 5 நிமிஷம் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் வச்சுக்கோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சா எப்படி பண்ண சொல்லியிருக்கேன். சோம்பு நம்ம வீட்டில் இருக்கும், இடித்த பூண்டு, கருவேப்பிலை, வேர்க்கடலை, சில்லி பவுடர், கடலை மாவு, அரிசி மாவு, இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான்.
இந்த பொருளை வச்சு ஈஸியாக 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணி தரலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.